கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே துணையாக வருமே, இறைவல்லமையும் இறைஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வே. இறைவல்லமையும் இறைஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. தூய ஆவியே துணையாக வருவே, இறைவல்லமையும் இறைஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வே. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஆராதனை. அன்பை உருவான எங்கள் அன்பை தகப்பனே, இந்த மாலை பொழுதிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு பேசுகிறீரப்பா. இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையிலே ஒருமனதாய் நாங்கள் கூடியிருக்கிறோம். வந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். இதோ இந்த மாதத்திலே நாங்கள் கடைசி நாளில் இருக்கிறோம். ஆண்டவருடைய திருவருகையின் காலம் ஆரம்பிக்கிறது. திருவருகையின் காலம், ஆண்டவருடைய வருகையின் காலம் சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகையை இயேசு பிறப்பிலிருந்து நாம் கொண்டாடி வருகிறோம். ஆனால் அவருடைய இறுதி காலம் நெருங்கிவிட்டது என்று இன்றைய நாளில் வாசகங்கள் நமக்கு மிக அழகாக சொல்லுகிறது. ஆண்டவரே, இதோ நாங்கள் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. நீர் எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த ஏசாயா இறைவாக்கிற புஸ்தகங்களை நாங்கள் தொடர்ந்து வாசிக்கவும், அதிலுள்ள மறை உண்மைகளை நாங்கள் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் நீர் எங்களை பலப்படுத்துவீராக. அறியாத தெய்வத்திற்கென்று வைக்கப்பட்ட ஒரு பலகையிலே நோக்கி அந்த அறியாத தெய்வத்தை குறித்து தூய பவுல் அங்கிருந்த பிரஜாதி மக்களிடத்திலே பேசுவார். யார் அந்த அறியாத தெய்வம்? அந்த அறியாத தேவனுக்கு அவர்கள் பலி செலுத்தினார்கள் என்று ஒரு போர்டு வைக்கப்பட்டிருந்தது. அறியாத தேவனுக்கு என்று எழுதப்பட்டிருந்தது. பல தெய்வங்களை அவர்கள் கும்பிட்டு வந்தார்கள். இருந்தாலும் அறியாத தேவன். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் அறிந்த தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார், நம்மோடு தங்கியிருக்கிறார், நம்முள் இருக்கிறார். உச்சன் தலை முதல் உள்ள கால் வரை நம் மீது ஆசீர்வாதங்களை பொழிந்து வழிநடத்துகிறார். அவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு நாளும் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தை வசனங்கள் எப்படி என்று சொன்னால், எபிரேயர் 4:12 சொன்னது போல இறை வார்த்தை உயிர் உள்ளது, இறை வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையான, இருபுறமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும், சொல்பவனுக்கும் கேட்பவர்களுக்கும். இந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? எபிரேயர் 4:12 தொடர்ந்து. வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையையும் மஞ்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும்
நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 13ஆம் வசனம். படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. ஆமென். நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். பஸ். ஆமென். படைப்பு எதுவும் அவருடைய பார்வைக்கு மறைவா இல்லை. ஆமென். ஆமென். இந்த வசனங்களை சொல்லும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் உள்வாங்கி உங்களுடைய வாயிலிருந்து ஆட்டோமேட்டிக்கா வரணும். ஆமென் என்று சொல்லி. ஆமென். படைப்பு எதுவும் ஆமென். படைப்பு எதுவும் அவருடைய பார்வைக்கு மறைவாயில் எதையும் அவர் சமூகத்தில் மறைக்க முடியாது. ஆமென். அது உங்கள் வாயை திறந்து வரணும், உங்கள் உள்ளத்திலிருந்து வரணும். வரலைன்னா நீ மறைச்சி வச்சிருக்கிறன்னு அர்த்தம். அது உங்கள் வாய் திறக்கப்படலைன்னா வேஸ்ட்டு. திறக்கப்படலைன்னா அது வேஸ்ட்டு. அதனால தான் ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால். மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். நற்கனிகளை உண்பீர்கள். நல்ல கனிகள். ஆமென். அதனால தான் யோவான் 15:16 அழகா சொல்லுவார். யோவான் 15:16 வசனம். நீங்கள் என்னை யோவான் 15:16 சீக்கிரம் எடுக்கணும். ஆமென். வேறு யாராவது எடுத்தவர்கள் சீக்கிரமா. கிறிஸ்டினா, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை. நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும். நீங்கள் கனி தரவும். நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும். நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும். உங்களை ஏற்படுத்தினேன். உங்களை ஏற்படுத்தினேன். உங்களை ஆகவே நீங்கள் என் பெயரால். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம். தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். அவர் உங்களுக்கு தருவார். தந்தை கொடுப்பார், நிச்சயமாக தருவார். ஆமென். பிரியதர்ஷினி வாசிங்க அந்த வசனத்தை. யோவான் 15:16. ஆமென். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும். நீங்களும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். ஆவியானவர் யாராவது ஒருத்தரை வச்சு யூஸ் பண்ணிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோம்பேறிகளுக்கு இடமில்லை. ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், அதனால தான் யோவான் 15:14 சொல்லுது. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் எங்கே நண்பர்கள் நிலைத்திருப்பீர்கள். நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்கள். குருட்டு பாடம் படிக்கக்கூடாது. குருட்டு போன விட்டத்தில் பாஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. அவனுடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை, ஆற்றல் வாய்ந்த வார்த்தை, கருக்குள்ள பட்டயம், உள்ளத்தின் சிந்தனைகளை சீர்தூக்கி பார்க்கிறது. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். அதனாலதான் யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்றாரு. நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள்.
நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். இல்லையென்றால் என்ன நடக்கும்? ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், மனமு வந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால், மனமு வந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். அல்லேலூயா. மாறாக 20ஆம் வசனம் சொல்லுகிறது, மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள், ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார். அல்லேலூயா. ஆண்டவர் தாமே இதை கூறுகிறார். ஊழியக்காரர் சொல்ல, ஆண்டவர் தாமே இதை கூறுகிறார். மனமு வந்து நீங்கள் எனக்கு இடையே நடந்தால் நாட்டின் நற்கனிகளை இல்லட்டி. அதனால்தான் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனால் வன்முறையாளரும் பாவிகளும் ஒருங்கே அடைந்தொழிவர், ஆண்டவரை புறக்கணித்தவர்கள் அனைவரும் இல்லாதொழிவர். ஆண்டவரை புறக்கணிக்காதீங்க. ஆண்டவரை புறக்கணிக்காதீங்க. மகன் அதனால்தான் மலாக்கி 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தியிலே மிக அழகாக பார்க்கிறோம். அழகா சொல்றாரு பாருங்க, நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து. யோவான் 15:10. இயேசு ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்துட்டு செஞ்சு காட்டினார். ஆமென். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல. அதனாலதான் இன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கேட்கிறாரு, மலாக்கி 1:6, மகன் தன் தந்தைக்கே மதிப்பு தருவான். மகன் தன் தந்தைக்கு மதிப்பளிக்க வேண்டும். மதிப்பளிக்க வேண்டும், தருவான். அது அங்க எழுதப்பட்டிருக்குது ஃபியூச்சர் டென்ஸ்ல. இங்கே உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தை, மகனா இருக்கட்டும் மகளா இருக்கட்டும், தன் தந்தைக்கு மதிப்பு மதிப்பு தர வேண்டும். தருவான். போயிட்டே இருக்கிறீங்க ஃபியூச்சர் டென்ஸில். நீயும் நானும் கொடுக்குறோமா? அதனால தான் பணியாளன் தன் தலைவனுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். எனக்கு உனக்கு என்ன இந்த வசனத்தில் என்ன உள்ள சொல்லுது? எனக்கு உனக்கு என்ன பார்த்தனம், என்ன இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மகன் தன் தந்தைக்கு மதிப்பு தர வேண்டும், பணியாளன் தன் தலைவனுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். ஆண்டவர் கேட்குறாரு, உலகத்தில் தந்தைக்கு மதிப்பு கொடுக்கணும், வேலை செய்கிற இடத்துல பணியாளன் அங்கே இருக்கிற முதலாளிக்கு உத்தமனாக இருக்கணும், முதலாளிக்கு ப்ரெசன்ட் கரெக்டாக இருக்கணும், டைமுக்கு போகணும், டைமுக்கு வரணும், அந்த சிந்தனைலாம் இருக்குது. ஆண்டவர் சமயத்தில் வரும்போது நீ தூங்குவ. ஆண்டவர் சமயத்தில் வரும்போது உனக்கு களைப்பு வந்துடும். அதனால்தான் கேட்குறாரு ஆண்டவர், உங்கள்கிட்டையும் என்னிட்டையும் பார்த்து கேட்குறாரு, நான் தந்தையானால் எனக்குரிய மதிப்பு எங்கே? நான் உடைய நண்பர் என்று சொன்னால் அதற்குரிய மதிப்பு எங்கே? நான் உடைய சகோதரன் என்று சொன்னால் அதற்குரிய மதிப்பு எங்கே? நான் தலைவனானால் எனக்கு நீங்கள் அஞ்சாதது ஏன்? தலைவனுக்கு அஞ்சு நடக்கணும், பயப்படணும். ஆண்டவர் கேட்கிறார். அதனால தான் ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனம், விண்வெளியே, நான் வாசிக்கிறேன், விண்வெளியே கேள், மண்ணுலகே செவிக்கொடு, ஆண்டவர் திருவாய் மலர்ந்து அருளுகிறார். ஆண்டவர் திருவாய் மலர்ந்து நம்மகிட்ட பேசுறார். அல்லேலூயா. எவ்வளவு வேதனையோட பேசுறார் பாருங்க. பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். 3ஆம் வசனத்துல சொல்றாரு, காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கிறது. காளை தன் உடைமையாளனை,
கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கிறது. காளை வீட்டில் வளர்க்குறோம். அது எங்கே சுற்றிட்டு வந்தாலும் தன்னுடைய சொந்தக்காரர் அது கரெக்டாக தெரிஞ்சுக்கும் யார் வளர்க்குறா என்னன்னு. அதே மாதிரி கழுதை எங்கே போயிருந்தாலும் தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை அது தெரிந்து கொள்கிறது. அதுக்கு தெரியும் அந்த டைமில் எனக்கு தலைவன் எனக்கு தீனி போடுவார், கரெக்டாக வந்துடும் அந்த இடத்துக்கு. ஆனால் இஸ்ரவேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை. இஸ்ரவேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. என் மக்களோ என்னை புரிந்து, எவ்வளவு வேதனை பாருங்க. அதாவது கடவுள் தன் மக்களுக்கு சொல்லுகிறாரு, ஒரு எதிராக ஒரு குறை கூறுகிறார், ஒரு வேதனை, உள்மன காயம் அவருக்கு. இதை அப்படித்தான் சொல்ல வேண்டும். இந்த பகுதியிலே பிதா யாவே கடவுளுக்கு பழைய ஏற்பாட்டில் அந்த யூதாவின் மக்கள் அந்த உறவை எப்படி வைக்கிறார்னு சொன்னா, பிள்ளை தந்தை என்ற உறவை வைக்கிறார். ஆமென். அப்பா பிள்ளை என்ற உறவை கொடுக்கிறார். ஆமென். அப்பா பிள்ளை உறவு, தொப்புள் கொடி உறவு. அல்லேலூயா. அப்பா பிள்ளையுடைய உறவை கொடுக்கிறார். அதனாலதான் ஜீசஸ் இங்க யோவான் நற்செய்தியில் அழகா சொல்றார், என் தந்தை என் தந்தை என் தந்தைக்கு மாட்சி, என் தந்தைய வார்த்தையை நான் கீழ்ப்படிது போல, என் தந்தை சொல்றதெல்லாம் நான் கேட்கறது போல நீங்களும் என் வார்த்தைகளை கடைபிடித்து நடந்தால் நீங்கள் கேட்பவற்றெல்லாம் என் தந்தை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. 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 சொல்றார் பாருங்க, எவ்வளவு வேதனையோட. காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கிறது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கிறது. ஆனால் நீயோ நானோ ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை. என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லையே. நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எனது ஜனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே உள்ள வார்த்தைகள் தான். தவ காலத்தில் ரொம்ப பக்தி முயற்சியாக இருக்கிறோம். காவி கட்டிக்கிறோம், காவி வேஷ்டி கட்டிக்கிறோம், கழுத்தில் துண்டு போட்டுக்கிறோம், கையில் மாலை போட்டுக்கிறோம், கையில் கயிறு கட்டிக்கிறோம். அதான் ஆண்டவருடைய மனவேதனை பாருங்க. மக்களுக்கு எதிராக கடவுள் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். பிள்ளை உறவாக சித்தரிக்கிறார் இங்கே ஆவியானவர். தன் பிள்ளைகளை பராமரித்து பேணி வளர்க்கிறார். ஆனால் பிள்ளைகளோ கீழ்ப்படியாதவர்களாக, கிளர்ச்சியாளர்களாக இருக்கிறார்கள். காளை, கழுதை போன்ற விலங்குகள் கூட தங்களை பராமரிப்பவர்களை அறிந்து கொண்டு செயல்படுகிறது. ஆனால் உண்மையான அறிந்த தெய்வத்திற்கு நாமோ விலங்குகளை விட கீழானவர்களாக இருக்கிறோம். ஆமென். விலங்குகளை விட, மிருகத்தை விட கீழானவர்களாக இருக்கிறோம். வாய் திறந்து ஆமேன் வரணும். தேவ பிள்ளைகளை ஒத்துக்கோங்க. யூதாவின் மக்களோ விலங்குகளை விட கீழானவர்களாக இருக்கிறார். அன்னைக்கு அந்த இயேசுவை இறைவாக்கின உரைங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் உண்மையான தேவனை இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகள், எல்லா நன்மைகளையும் செய்கிறார் என்று அறிந்த பிள்ளைகள் நீங்களும் நானும் அதை விட கீழானவர்களாக இருக்கிறோம். இங்கே இஸ்ரேல் என்று சொல்லப்பட்டது உங்களையும் என்னையும். புதிய இஸ்ரேல் மக்கள் நாம் தான். புதிய உடன்படிக்கையின் மக்கள் நாம் தான். இயேசுவின் வழி வந்த பிள்ளைகள் நாம் தான். இயேசுவின் நம்முடைய சகோதரராக, அவர் நம்முடைய சகோதரர், நாம் அவருடைய சகோதர சகோதரிகள். ஆண்டவர்கிட்ட கேட்போமா,
புரிந்து கொள்ளும் வரம் தாருமே, புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. புரிந்து கொள்ளும் நாதனே என் இயேசு தேவனே, புரிந்து கொண்டு வாழ மனம் தாருமே. புரிந்து கொள்ளக்கூடிய அந்த மனசை தாங்கப்பா எங்களுக்கு. புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த மனசை தாங்க ஆண்டவரே. மகன் தன் தந்தைக்கு மதிப்பளி தருவான், பணியாளன் தன் தலைவனுக்கு மரியாதை செலுத்துவான் என்று உலகத்திலே நாம் எதிர்பார்க்கிறோம். என் பிள்ளை எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், என் மகன் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும், என் மகள் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் மேலே இருக்கவங்க கீழே இருக்கவங்க மேலே அவங்களுக்கு கீழ்ப்படியணும் என்று எதிர்பார்க்கிறோம். கீழே இருக்கவங்க மேலே இருக்கவங்க நமக்கு சொல்கிறத கேட்கணும்னு நினைக்கிறோம். எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். எனக்கே செய்யறதில்ல, எனக்கே அந்த அன்பு கிடைக்கிறதில்லை, எனக்கே அந்த உரிமை கொடுக்கல என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஆனால் நாம் என்ன நிலையில் இருக்கிறோம்? கொடுப்பதில் இன்பம், பெறுவதில் இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் உத்தமனாக இருந்து இந்த உண்மை இல்லைன்னு சொன்னால் ஆண்டவர் அதை அருவருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு பாருங்க 5ஆம் வசனத்துல, நீங்கள் ஏன் தொடர்ந்து வன்முறையில் ஈடுபடுகிறீர்கள்? என் கையால் பட்ட அடி போதாதா? என் கையால் பட்ட அடி போதாதா? உங்கள் தலையெல்லாம் வடுக்கள், இதயமெல்லாம் தளர்ச்சி. உள்ளங்கால் முதல் உச்சம் தலை வரை உங்கள் உடலில் ஆனால் காயங்கள் கன்றி போன வடுக்கள், சீழ்வடியும் அங்கே சீழ் பிதுக்கப்படவில்லை, கட்டுப்போடப்படவில்லை, எண்ணெய் பூசி புண் ஆற்றப்படவும் இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லாருமே அந்த நிலையில் தானே இருக்கிறோம். இடுப்பு வலி, முதுகு வலி, காலு வலி, கையு வலி, தோல் வலி, மூட்டு வலி, உள்ளங்கால் முதல் உச்சம் தலை வரை நம்முடைய உடம்புல நிலைமை இல்லை. காரணம் என்ன? ஐசியூ போன பிற்பாடு தான் ஞாபகமே வருது ஆண்டவரை தேடுறதுக்கு. நீ நலமாய் இருக்கும் பொழுது அவரை தேட மனம் இல்லையா? இவர்கள் ஆண்டவரை புறக்கணித்து விட்டார்கள், இஸ்ரேலின் தூயவரை அவமதித்து விட்டார்கள், அவருக்கு அந்நியராகி விட்டார்கள். அறியாத தெய்வத்திற்கு எப்படி அவங்க ஒரு போர்டு வச்சுட்டு பிரஜாதி மக்கள் இருக்கிறாங்களோ, நம்மளும் அப்படித்தான் இருக்கிறோம், அந்நியராக இருக்கிறோம். சிந்திப்போம், செயல்படுவோம் தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் சமத்தில். அதனால தான் ஏசாயா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுனிலிருந்து அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். இது நமக்கு ஃபேவரா இருக்கு. இது நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதனால எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஆமீன் வரும். ஆமீன். இது நமக்கு ஃபேவரா இருக்கு, எனக்கு ஃபேவரா இருக்கு, உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. விதவைகளுக்கு, ஒடுக்கப்பட்டோருக்கு, திக்கற்றோருக்கு, கைம்பெண்ணுக்கு வழக்காடுங்கள். ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எனக்கு ஃபேவரா இருக்கு வசனம். அப்ப எல்லாரும் வாயிலிருந்து ஆமீன் வந்துடும்.
அதனால தான் 13ஆம் வசனத்தை சொல்றார் பாருங்க, இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம். இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகின்றது. மற்றவங்கள எங்க போயிட்டீங்க? நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகின்றது. அருவருப்பு, அருவருக்கிறார். நேர்மை இல்லை, ஆண்டுடைய சமயத்தில் உண்மை இல்லை, நேர்மை இல்லை. சும்மா பரவசமாக பேசி அப்படியே அந்நிய பாஷை பேசி அப்படியே பேசி பாட்டெல்லாம் பாடி தோத்திரப்பள்ளியெல்லாம் பயங்கரமாக எடுத்து தொடக்க ஜபம் பரலோத்து மந்திரம் எல்லாம் சொல்லி அப்படியே வந்தாலும் கூட அந்த ஆண்டுடைய சமூகத்தில் அந்த 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 அவருடைய அவர் பேச ஆரம்பிக்கும் போது நம்மெல்லாம் டெஃபண்டம் ஆயிடுவோம். அவர் பேச ஆரம்பிக்கும் போது முதல்ல ஸ்துதி ஆராதனை எடுக்கும் போதெல்லாம் நம்ம ஜாலியாக சொல்லிட்டு பேசிடுவோம், நல்லா சொதிக்கிறோம், ஸ்தோத்திர பள்ளியில் எடுத்தோம். இப்போ ஆண்டவருடைய டர்ன் அவர் பேச வரும்போது நம்மளாம் என்ன ஆயிரும்? டெஃபண்டம் ஆயிடும். அதுக்காக தான் அந்த துதி ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு ஆவியானவர் பேசுவதை கேட்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்ம செய்கிறது இல்லையே. அருவருக்கிறார். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பே தருகிறது. நீ ஸ்தோத்திர பலி எடுத்து ஜெபமாலை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. அருவருப்பு. நான் பேசும்போது நான் உன்ட்டு வந்து சொல்லும்போது நீ எனக்கு பதில் கொடுக்கறது இல்லை. அதனால தான் இங்கே சொல்கிறார் 1ஆம் அதிகாரத்தில், என் மக்களோ இசையிலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. எப்போ புரிஞ்சுக்க போகிறோம்? திருவருகை காலம் தொடங்கிருச்சு. தொடர்ந்து ஏசையா இறைவாக்கின புஸ்தகத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஒவ்வொரு வசனங்களை வாசித்து ஆய்ந்து பாருங்கள். ஆண்டவர் சமத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் அவருடைய சமத்தில் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த அதிகாரத்தை வாசிக்க முடிய செய்தார். ஆக்சுவலி இன்னைக்கு வாசகர்கள் 2ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. முதல் அதிகாரத்தை விட்டுட்டாங்க. ஆனால் ஆவியானவர் சொன்னார், முதல் அதிகாரத்திலிருந்து கொண்டு போ. ஆமென். 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 அதனால தான் அழகாக சொன்னார் பாருங்க 13ஆம் வசனத்தில், இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம். என்ன காணிக்கை நம்ம செலுத்துகிறோம்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி எடுக்கிறோம். அது வீணாக கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பே தருங்க. நீங்கள் ஸ்தோத்திர பலி எடுக்கிறது எனக்கு அருவருப்புங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. 14ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க, உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கிறது. இன்னைக்கு அமாவாசை கூட்டத்துக்கு போற, நைட் ப்ரேயர்னு ஓடுற, தவறாம போற, திருவிழாவுக்கு போற, கூட்டங்களுக்கு போற, அங்கெல்லாம் போற, அமாவாசை கூட்டம். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கிறது, அவை என் மேல் விழுந்த சுமையாயின. அல்லேலூயா. அல்லேலூயா. அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன். ஆண்டவருக்கு எவ்வளவு பாரம் பாருங்க. அதனால தான் அந்த தலைப்பில் 10ஆம் வசனத்துக்கு மேலே பாருங்க ஒரு ஹெட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கும், வெளிவேடக்காரருக்கு எதிராக. வெளிவேடம், இரட்டை வேஷம் அவருக்கு பிடிக்காது. உண்மையோடும் நேர்மையோடும் ஆண்டோடைய சமத்தில் ஒப்பு கொடுப்போமா? மனமு வந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளந்தெழுந்தார் திண்ணமாய் வாழுக்கிறையாவிர் ஏனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார். அதனால தான் 15ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க, என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் பொழுது
பாராமுகத்தினனாய் நான் இருப்பேன். பாராமுகத்திறனாய். என்ன ஆண்டவரே, இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், இவ்வளோ சோத்திரப்பள்ளி, இவ்வளோ ஜெபமான சொல்கிறேன், எல்லாம் சொல்கிறேன், என் ஜெபத்திற்கு பதிலே வரலையே. நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பதில்லை. உங்கள் கைகளோ இரத்த கரையால் நிறைந்திருக்கின்றன. ஒரு நாள் இந்த வசனங்கள்லாம் கேட்டால் புல்லரிச்சு போகுது. உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும். அதனால தான் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்கிறார் ஆண்டவர். என்ன சொல்கிறாரு? 15:16, நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும், நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே ஆகவே நீங்கள் என் பெயரால், நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம், தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். அவர் உங்களுக்கு தருவார். பஸ் தெளிவா இருக்கு வசனம். அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஏன் இயேசு அப்படி அவர் செய்யாம தந்தை மேல சாக்கு போடுறான்னு நினைப்போம் நம்ம. ஏன் அவரே செய்யக்கூடாதா? அதனாலதான் சொல்றாரு பாருங்க 9ஆம் வசனத்துல, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நிலைத்திருங்கள். 10ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். ஆமென். ஆமென். அதனாலதான் 11ஆம் வசனம் சொல்றாரு, என் மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே உங்களிடம் தோன்றேன். இப்ப பழைய ஏற்பாட்டு ஏசாயா இறைவாக்கியர்ல யாவே கடவுள் புலம்பல் அதை பார்க்குறோம், வேதனை பார்க்குறோம், மனம் உடைஞ்சு பார்க்குறோம். இங்கே இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இன்னைக்கு அழகா திருவாய் மறந்து சொல்றார், உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையை அதை நட்டு வளர்ப்பவர். தந்தைக்கு யோவான் 14:31 சொல்கிறது, நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையின்படி செயல்படுகிறேன் என்பதையும் உலக தெரிந்து கொள்ள வேண்டும். எழுந்திருங்கள், இங்கிருந்து போவோம். ஆமென். ஆமென். ஆமாம். அதுதான் நமக்கு போராட்டம் உண்டு, ஊழியத்தில் போராட்டம் உண்டு. யோவான் 15:18 சொல்றார் பாருங்க, உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். உலகம் உங்களை வெறுக்கும், ஆண்டவருடைய ஊழியம் செய்யும் போது உங்களை வெறுக்கும், பழி சொல்லுக்கு ஆளாக்கும், கேவலமா பேசுவாங்க, அசிங்கமா பேசுவாங்க. உலகம் உன்னை வெறுக்கும். ஆனால் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை தொடுகிறவன் அவருடைய கண்மணி தொட்ட என்ன ஆகும் நமக்கு தெரியும். சும்மா ஒரு தூசி விழுந்தாலே நமக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. கண்மணியை தொட்டா உங்களை தொடுகிறவன். உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகம் உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகில் இருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நான் உங்களை உலகில் இருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகம் உங்களை வெறுக்கிறது. யார் என் தாய்,
யாரின் சகோதரர்கள்? மாதா அவங்க சகோதரிகள் எல்லாம் வந்து அப்படியே நிற்பாங்களாம்மா, கேட்பாங்களா, உங்கள் அம்மா வந்துட்டாங்க, உங்கள் சகோதரிகள்லாம் வந்துட்டாங்க உங்களை பார்க்குறதுக்கு. யார் என் தாய்? இயேசு கேட்கிறார், யார் என் தாய், யார் என் சகோதரிகள்? சீடர்களை பார்த்து, அங்கே இருந்த கூட்டத்தை பார்த்து, இவர்களே என் தாயும் சகோதரனும் சகோதரிகள் என்று சொல்லுவார். ஆமாம் பாதுகளே, ஒவ்வொரு நாளும் அவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற எல்லாருமே தேவச்சனமே, அந்த இடத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும், எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும், மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். இறுதி நாட்கள் நெருங்கிவிட்டது பிள்ளைகளே. ஆண்டுடைய திருவருகை காலம் என்று சொன்னால், இப்போ கிறிஸ்துமஸுக்காக ஆண்டுடைய பிறப்பை நமக்கு அறிவிக்க வேண்டாம். அது கிறிஸ்துடைய பிறப்பு இல்லாமல் எப்படி தபக்காலத்துக்கு போகிறது? அப்போ அவருடைய பிறப்பை குறித்து இப்போ நம்ம மகிழ்ச்சியோடு வரோம். ஆனால் கோயிலில் என்ன ட்ரெஸ் போடுறாங்க? ஊதா கலர் தான் போடுறாங்க. அல்லேலூயா. ஊதா கலர் என்ன? அது துக்கத்தை குறிக்கிறது. இறுதி காலம். சாவு பூசைக்கு பாருங்கள், ஊதா கலர் ட்ரெஸ் தான் போடுவாங்க. பாவசங்கத்தில் கொடுக்கும்போது ஊதா கலர் தான் போடுவாங்க. ஊதா. இன்றைக்கி பாருங்கள், கோவிலில் கேண்டில் பழுத்து வச்சாங்க. என்ன கலரு? ஊதா கலர் கேண்டில் தான் பத்து. ப்ளூ கலர், ஊதா கலர். அல்லேலூயா. ஊதா கலர். நீ ட்ரெஸ்ஸு, சாமியார் போட்ட ட்ரெஸ்ஸு அதுதான். இப்போ இறுதி காலம் நெருங்கி விட்டது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு, இந்த திருவருகை காலம் நெருங்கி விட்டது. கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்காக தயாரிப்பு ஒரு பக்கம், ஆனால் இன்னொரு தயாரிப்பு ஒரு பக்கம். இதை குறித்து நாம் தொடர்ந்து தியானிப்போம். இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்பது ஒரு சாதாரண கொண்டாட்டம் அல்ல, அதில் பெரிய மறை உண்மை அறைந்திருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை பொழுதினிலே ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகத்தின் வழியாக அநேக காரியங்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் எங்களை உணர்த்தினீர் அப்பா.
நாங்கள் உணராமலே இருக்கிறோம். புரிந்து கொண்டு வாழக்கூடிய வரம் தாரும் ஆண்டவரே. நாங்கள் புரிந்து கொண்டு வாழ நீர்தான் எங்கள் அகக்கண்களை திறந்தருளும். எங்கள் செவிகள் திறக்கட்டும். எங்கள் உள்ளம், உள்ளார்ந்த உள்ளம் உமக்கு உகந்ததாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வழிநடத்தி சீரும் சிறப்புமாக இந்த இறை மன்னாவை எங்களுக்கு கொடுத்து வருகிறீரப்பா. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும், சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை, தாய்மார்கள் வரை, சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை நீர் தொட்டு ஆசீர்வதியும் பலப்படுத்தும். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிறு மந்தை சிதறி போகாமல் உம்முடைய சன்னிதானத்தில் ஓடி வந்து உம்முடைய வார்த்தை வசனங்களை தியானிக்கிற, ஸ்துதிக்கிற, ஆராதிக்கிற பிள்ளைகளாக எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி கொண்டு வருகிறேன். தொடர்ந்து நாங்கள் உம்முடைய சேவையை செய்ய நீர் எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் ஒவ்வொருவரையும் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. சமாதானம்.